என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, லியாஷ் குட்டிக்காக 2 அவகேடோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்து 1 வீக் ஆயிடுச்சு. இப்ப தான் 1 பழுத்திருக்கு. இன்னொன்னு இன்னுமே பழுக்கல. இந்த மாதிரி தோல அமுக்கி பார்த்தீங்க அப்டின்னா, அந்த தோல் உள்ள போகணும். அதுக்கப்புறமா இந்த அவகேடோவ 2ஆ கட் பண்ணிட்டு, உள்ள இருக்கிற ஒரு பெரிய சீட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த ஃப்ரூட்டோட ஒரு பாதி மட்டும் தாங்க எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்தீங்கன்னாவே, உள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷ் வந்துடும். நான் இது நாள் வரைக்கும் இந்த அவகேடோவ சாப்பிட்டதும் இல்ல, வாங்கினது இல்லைங்க. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். லியாஷ் குட்டிக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஸ்கூப் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ரூட்டை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டாவே போதுங்க. இது கூடவே ஒரு ஹாஃப் பனானா வந்து இது கூடவே நான் ஆட் பண்ண போகிறேன். அந்த பனானாவையும் இதே மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையுமே கலந்துட்டு நான் வந்து இன்றைக்கி லியாஷ் குட்டிக்கு கொடுத்துருக்கேங்க. இன்றைக்கி இந்த அவகேடோ கூட பனானா சேர்த்து நான் கொடுத்துட்டேங்க. வேறு என்னென்ன மாதிரி இந்த அவகேடோ யூஸ் பண்ணி ரெசிபி பண்ணலான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த பியூரி பார்த்திங்கன்னா குட்டி தங்கத்துக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் போலங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. கூடவே கொஞ்சம் பசியும் இருந்திருக்கு. இல்லைன்னா இந்த அளவுக்குலாம் வாங்கி சாப்பிட மாட்டார். டெய்லியுமே இவருக்கு சாப்பாடு ஊட்டுறதே ஒரு பெரிய போராட்டமாக தாங்க இருக்கும். இன்றைக்கி ஏதோ சாப்பிட்டதே பெரிய விஷயமா இருக்குது. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. நன்றி.